இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்துல உங்களோடு கூட யார் பரிசுத்தவான் என்ற செய்தியை உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கும் அதே செய்தியினுடைய முக்கிய பகுதிகளை நான் உங்களுக்கு தொடரும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. யார் பரிசுத்தவான்? நீங்க எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்களா? நோட் பண்ணிருக்கீங்களா? யார் பரிசுத்தவான்? போன வாரம் சொன்னதுல யாராவது ஒருவர் சொல்லுவீங்களா? பிரைஸு உங்களுக்கு தரேன். யாராவது ஒருத்தர் யார் பரிசுத்தவான்? நோட்டை பார்க்க கூடாது, எல்லாம் முடியணும். போன வாரம் நோட் எடுத்தோம், எழுதினவங்க நோட் எடுக்கக்கூடாது. யார் பரிசுத்தவான் என்று நான் உங்களுக்கு ஒரு 10 காரியங்களுக்கிட்ட சொன்னேன். இன்றைக்கும் அதே காரியங்களை நான் உங்களுக்கு 2வது பகுதியாக சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும். லேவியராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படித்தோம். லேவியர் 20:26 படிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். லேவியராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம். அந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை ஒருவர் படிங்க. லேவியர் 19 லேவியர் வெளிப்படுத்தல் 19:8 படிங்க. வெளிப்படுத்தல் 19:8. அதுக்கு முன்னால எபிரேயர் 12:14 ஒருத்தர் படிங்க. 12:14 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:14. எபிரேயர் 12:14 எடுக்கலையானோ? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப நம்ம லேவியர் 20:26 என்ன படிச்சோம்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு படிச்சோம். இப்ப இங்க என்ன எழுதியிருக்குன்னா, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. தரிசிப்பதுன்னா என்னது? நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், நாம் எல்லாரும் பாடுபடுறோம், நாம் எல்லாரும் உபவாசம் பண்றோம், நாம் எல்லாரும் சபைக்கு வரோம். ஆனா கர்த்தரை உங்கள் தரிசனத்திலே, உங்களுடைய சொப்பனத்திலே அல்லது உங்களுக்கு நேரடியாகவே கர்த்தரை தரிசித்த பழக்கம் உங்களுக்கு இல்லை. கர்த்தரை நாம் தரிசிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமா சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க போனோம், நல்ல தரிசனம், கோயில்ல நல்ல சாமி தரிசனம் பார்த்தோம், இன்னைக்கு பல்லக்கு தரிசனம் பார்த்தோம், பல்லக்கில் எழுந்தருளி இருக்கிறவரை நாங்க தரிசனம் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தரிசனம் இல்லை. அவரே நமக்கு கொடுப்பதுதான் தரிசனம். அவரே நமக்கு வந்து எழுந்தருளி கொடுப்பதுதான் தரிசனம். சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே.
இப்ப நம்ம நாட வேண்டிய ரெண்டு விஷயம், ஒண்ணு சமாதானமா இருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடணும். அப்போ நாடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடுதல்னா என்ன? தேடுதலை விட ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அனுபவம். தேடுவது என்பது மேலோட்டமா கூட தேடலாம். அல்லேலூயா. நாடுவது என்ன? தேடுவது. இப்போ ஒரு பிள்ளைய காணோம், அந்த பிள்ளைய காணோன்னு தெரு தெருவா தேடுறாங்க. நாடுவதுன்னா என்னன்னா, அந்த தெருவுல இருக்கான்னு கேள்விப்படுறோம், அந்த தெருவுல தான் இருக்கானா, அப்படிங்கும் போது அந்த தெருவை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போய் ஆளை பிடிக்கிறதுக்கு பேரு தான் என்னது? நாடுவது. இப்போ நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நம் வாழ்க்கையில இருக்கின்ற தடைகள் அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கின்ற ஒரு 12 காரியங்கள். எது உங்களுடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கிறது? நீங்க பரிசுத்தமா இருக்கத்தான் விரும்புறீங்க, எல்லாம் என்ன பாருங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கத்தான் விரும்புறீங்க. ஆனால் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைப்பது எங்கே? அதை நீங்க இன்னைக்கு சிந்திக்கணும். எந்த இடத்துல நீங்கள் சீர்குலைக்கப்படுகிறீர்கள்? சத்துருவுக்கு தெரியும் எந்த இடத்துல உன்னை தட்டுனா எந்த இடத்துல உன் பரிசுத்தம் கெட்டு போவோம், எந்த இடத்துல உன் பரிசுத்தத்தை தட்டி கெடுத்தா நீ தேவனை நெருங்காமல் நாடாமல் அண்டாமல் இருப்பாய் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதுல ஒரு 12 காரியத்தை திடீர்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த 12 காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு சாதாரணமா சொல்றேன். முதலாவது, நமது பரிசுத்தம் எங்கே சீர்குலைகிறது அப்படின்னா, பாவத்துக்கு ஏதுவான கோபம். சிலவேளை மனிதனுடைய வாழ்க்கையில் கோபம் என்று ஒரு சுபாவம் இருக்கிறது, அது தவறல்ல. பிள்ளைகளை கண்டிக்க ஒரு கோபம், நியாயத்தை எடுத்துரைக்க ஒரு கோபம், தூக்கம் வருதுன்னா எந்திரிச்சு நின்னுக்கணும், காலை போட்டு தட்டக்கூடாது. அல்லேலூயா. இப்படி பலவிதமான கோபங்கள் இருக்கு. நியாயமான கோபம், ஆசிரியருக்கு மாணவன் படிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு கோபம், பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லையே என்ற கோபம், இதெல்லாம் நியாயமான கோபங்கள். ஆனா பாவத்துக்கு எதுவான கோபம் இருக்கு, எடுத்தவொடனே வெட்டி கொலை பண்ணிடுவான். அப்புறமா யோசிப்பான், ஐயோ கொலை பண்ணியிருக்க வேண்டாமே, நம்ம இப்ப ஜெயிலுக்கு வந்துட்டோமே, நமக்கு கொலைக்கு தக்க தண்டனைக்காக தீர்ப்புக்காக இப்ப கேஸ் நடக்குதே, நம்ம இப்ப தூக்குல தொங்க போறோமேன்னு அப்புறமா யோசிப்பான். அதான் பாவத்துக்கு எதுவான கோபம். எரிச்சலடைந்து தேவனுக்கு நியாயம் இல்லாத காரியத்துல கோவப்படுறது, நியாயமே கிடையாது, நியாயம் இல்லாம கோவப்பட்டு ஆடி குதிச்சு பாடி பொழிச்சு, அது பாவத்துக்கு எதுவான கோபம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய வசனங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களை கோபித்து பகைப்பது, அது பாவத்துக்கு எதுவான கோபம். உன்னை பரிசுத்தமா இருக்க சொல்லி கடிந்து கொண்டால் அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் உடனே முறைப்பது, ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை சொல்லுவதை நிறுத்தி நிதானித்து ஏற்றுக்கொள்ளாம படப்படன்னு கோபம் அடிக்கிறது, இதெல்லாம் பாவத்துக்கு எதுவான கோபம். எந்த கோபம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான கோபம் இல்லையோ அது அத்தனை என்னத்துக்கு ஏதுவான கோபம்? அது என்னது? உன் பரிசுத்தத்தை கெடுக்கும், உன் பரிசுத்தத்தை கெடுக்கும். இரண்டாவது, சிறு சிறு பொய்கள் சொல்லுவது. சிறு சிறு பொய்கள் சொல்லுவது பாவம். அதாவது சின்ன பொய் தானே, பெரிய பொய் தானே, அதுல சின்ன பொய் பெரிய பொய்ன்னு ஏதாவது இருக்கா? சின்ன பொய் பெரிய பொய்ன்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது பூனை வருது பூனை வருது பூனை வருதுங்கிறதும் பொய் தான். பொருளை திருடி போட்டு நான் எடுக்கவே எடுக்கல, அது நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன், நான் எந்த கோயிலுக்கு வேணாலும் வர்றேன், எந்த எல்லைக்கு வேணாலும் வர்றேன் அப்படிங்கிறது அதுவும் பொய் தான். இப்ப எந்த பொய்ய நாம பொய்ன்னு சொல்றது?
இதுதான் பொய், இதெல்லாம் பொய் இல்லை அப்படின்னு ஏதாவது அதுல பிரிக்கிறதுக்கு இருக்கா? அதுல பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குப்பை கூடைய கொண்டு வந்து கொட்டி குப்பைக்குள்ள தேடினா கூட அந்த குப்பை அல்லாததுல அதுல ஒரு உபயோகமான பொருள் கூட மாட்டோம். அதை விட மகா மோசமானதுதான் பொய். நீ சின்னதும் சரி பெருசும் சரி பொட்டு கூட மாதிரி எல்லாத்தையும் நிரப்பி நிரப்பி வச்சுக்கிட்டு இருந்தா அந்த கோபம் என்பது பொய் என்பது உன் பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை எங்க இருந்து எங்க வரைக்கும் சபையிலையும் தரிசிக்க முடியாது, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தரிசிக்க முடியாது, பரலோகத்திலையும் தரிசிக்க முடியாது. நீ தரிசிக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இரண்டாவது என்னது? பொய். எந்த விதமான பொய்யை நீங்க சொன்னாலும் சரி, செஞ்சுவிட்டு நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்க கூடாது. அட செய்யாம இருந்து நீ குற்றஞ்சாட்டப்பட்ட கர்த்தர் அதை பார்த்துக்குவார். ஆனாலும் செஞ்சுவிட்டு நான் செய்யலைன்னு சாதிக்கவே கூடாது. அப்புறமா நெருக்கி பிடிச்சி இந்த பார் நான் பார்த்தேன், இன்னொருத்தர் பார்த்தாங்க, சொல்ல வைக்கிட்டான்னு ஆமா 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 அதாவது இப்படித்தான் சொன்னேன், அது பொய்ன்னு நான் தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு கோபத்துக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியல. அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல நேரங்கள்ல பலதை செய்து பரிசுத்தத்தை என்ன செய்ய பண்றீங்க? சீர்குலைச்சுக்கிறீங்க. அடுத்த மூன்றாவது, தேவனுடைய நேரத்தை சுயநலமாய் செலவிடுவது. தேவனுக்குரிய நேரத்தை, தேவன் தனக்கென்று வகுத்த நேரத்தை, தனக்கென்று கொடுக்க சொன்ன நேரத்தை, இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஓய்வு நாள் என்னுடைய நாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத, உன் கால விளக்கு, அத மகிழ்ச்சியின் நாளா நினை, மனமகிழ்ச்சியின் நாளா நினை, கர்த்தருடைய நாளை பரிசுத்தமுள்ள நாளா நினைச்சு நீ என்னுடைய பாதத்துல காத்திருக்கணும், என்னோட இருக்கணும்னா அல்லேலூயா அதை செய்யறது இல்லை. ஒரு சின்னதும் பெருசுமான எந்த ஒரு காரியத்தையும் சுயநலமாய், தேவனுக்குரிய இடத்து நேரத்தையும் சுயநலமா செலவு பண்ணிடுறது, தனக்குரிய நேரத்தையும் வீணா தூங்கி கழிக்கிறது, தான் செய்ய வேண்டிய வேலைகளை தான் செய்ய வேண்டிய தனக்குரிய நாள்ல செய்து சீர்படுத்திக்கணும். வாரத்துல 6 நாள் உனக்காக வேலை செய்யணும் ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார். 6 நாள்ல வேலை செஞ்சுக்க. சாயங்காலம் வர முடியாதா? சாயங்காலம் தேவனுடைய பாதத்துல உன்னால காத்திருக்க முடியாதா? சாயங்காலத்துல தேவனை தேடி தேவனுடைய பாதத்துல உன்னால கண்ணீர் விட முடியாதா? அதுவும் உனக்கு தான் நான் சொந்தம். சனிக்கிழமையும் உனக்கு தான் சொந்தம், ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு தான் சொந்தம். மற்ற ஆண்டவருக்குரிய ஒரு நாள்ல ஒரு நேரம்னா அதுவும் ஆண்டவர் உனக்கு தான் சொந்தம். அதிகாலையில தேவனை தேட சொன்னாக்கா அதிகாலையில உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா பாட்டு பாடி தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து நாளை தொடங்கு அப்படின்னாக்கா அன்னைக்கும் உனக்கு காலையிலேயே எந்திரிச்சு என்ன பண்றது? எந்திரிச்சு வேலைக்கு ஓடுறது சம்பாத்தியத்துக்கு. நியாயமா? இதெல்லாம் என்னது? தேவனுக்குரிய நேரங்களை, தேவனுக்குரிய நாட்களை உன் சுயநலத்துக்காக பயன்படுத்துறது பாவம். இந்த பாவத்தை செய்கிறதுனால உன்னுடைய வாழ்வின் பரிசுத்தம் என்ன செய்து சீர்குலைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கூடிவான்னு சொன்னா கூடியே வர்றது இல்லை. அன்னைக்குதான் ஒரு சாக்கு போக்கு சொல்லி கிளம்பிடுறது. அன்னைக்குதான் என்னால முடியலங்கிறது. அன்னைக்குதான் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சபை கூடி வருகிற நாள் கர்த்தருடைய நாள். அவர் சொல்லியிருக்காரு கர்த்தருடைய நாள் என்றும். அப்ப கர்த்தருடைய நாளா இருக்கிறதை கூட, கர்த்தருடைய நேரமாய் இருக்கிறதை கூட தனக்குன்னு செலவு பண்ணிவிட்டு ஏப்பம் விட்டு தெரிகிறது. இதுவும் உன்னுடைய பரிசுத்தத்தை குலைக்கும். நீ தேவனை தரிசிக்கிறதுக்கு மனசும் வராது, மனசும் ஒத்துக்காது. 4வது, சமுதாயத்துல
சாட்சி கேடு. இங்க பாருங்க, எல்லாம் என்ன தலையை கவுத்தாதீங்க. சமுதாயத்துல சாட்சி கேடு. என்ன சாட்சி கேடு? நான் பச்சையாவே சொல்றேன். விபச்சாரம் பண்ற நீ விபச்சாரத்தை விட்டுப்புட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு வச்சுக்க. ரட்சிக்கப்பட்டு நீ பரிசுத்தமா இருக்கிற, நீ தேவனுக்கு உகந்த பிள்ளையா இருக்கிற. சமுதாயத்தை விட்டு அந்த களங்கமான பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும். அதுக்கு மாறா சபைக்கு வந்து நீ விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவர் அங்க போறவ எல்லாருமே அங்க போறவெல்லாம் போறான்னு இங்க அவனும் எவன் உன்னோட விபச்சாரம் பண்றவனு இங்க வருவான். நீ வெளியில குடிச்ச சாராயம் குடிச்சதை விட்டுப்பிடித்தான் சபைக்கு வந்து இங்க சாராயம் குடிக்க கூடாதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. சபைக்கு வரும்போது சாராயம் குடிக்கிறது இல்லை. வெளியில உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் சாராயம் குடிக்கிற ஆள்னு. உன்னை பத்தி வெளியில சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி? நற்கந்தமா துர்க்கந்தமா? துர்க்கந்தம். நற்சாட்சியா துர்சாட்சியா? என்னம்மா வாய் திறக்காம இருக்க? நற்சாட்சியா துர்சாட்சியா? தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு பைபிள்ல. துஷ்ட காரியங்களை பண்ணா துர்சாட்சி. உன்னை சமுதாயத்திலே சாட்சியாக வைத்திருக்கத்தான் ஆண்டவர் எல்லா ஜனங்கள்ல நீ எடுத்துட்டு வந்து உன்னை உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி உன்னை பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா உருவாக்கி உன்னை கொண்டு சமுதாயத்துல உட்கார வச்சிருக்கு. நீ அங்க பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும், நீ அங்க தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும், நீ அங்க உன்னுடைய எல்லாவற்றிலும் உன்னுடைய பேச்சில உன்னுடைய வார்த்தையில எல்லாத்திலும் நடக்கையில எல்லாத்திலுமே முன்மாதிரியை காட்டணும். அங்க இது உன்னுடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை இதல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. அடுத்தது 5வது, குடும்ப உறவில் உண்மை இல்லாமை. குடும்ப உறவில் உண்மை இல்லாமை. குடும்ப உறவுன்னா என்னது? கணவன் மனைவி பிள்ளைகள், இதான் குடும்ப உறவு. இதுக்கு மேல அங்க யாரும் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. குடும்ப உறவுன்னா என்னது? கணவன் மனைவி பிள்ளைகள், இவ்வளவுதான். இதான் குடும்ப உறவு. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும், இதுக்குள்ளதான் எல்லா விதமான பரிமாற்றமும் இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற பிறகு அடுத்தது அடுத்தவனை எட்டி பார்க்கிறது. மாப்பிள்ளை அடுத்தவளை எட்டி பார்க்கிறது, பொண்டாட்டி அடுத்தவனை எட்டி பார்க்கிறது. பிள்ளைகள் என்ன செய்யும்? பிள்ளைகள் என்னமா பண்ணும்? அது இன்னும் வேற எங்கேயாவது எட்டி பார்க்கும். பிள்ளைகள் வேற எங்கேயாவது எட்டி பார்க்கும். இது என்ன? உங்களுடைய குடும்ப உறவிலே நீங்கள் உண்மையாய் இருக்கிறீர்களா? அன்பிலே உண்மை, ஒழுக்கத்திலே உண்மை, அல்லேலூயா, வளர்ப்பிலே பிள்ளைகள் வளர்ப்பிலே உண்மை, தெய்வீக காரியங்கள்ல உண்மை. புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணக்கூடாது, பொண்டாட்டி தெரியாம புருஷனும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்டாட்டிக்கு தெரியாம எங்கனா போய் தூரமா போய் தப்பு பண்ணிட்டு வர்ற ஆட்கள்லாம் இருக்கான். விசுவாசியத்தான் சொன்னேன், வேற வெளியில உள்ளவன சொல்ல. தூரமா போய் தப்பு பண்ணிட்டு இங்க வந்துடுறவனும் இருக்கான். வீட்டுல வந்து நல்ல புள்ள மாதிரி படுத்துக்கிற ஆளும் இருக்கான். தோத்திரம். குடும்ப உறவிலே உண்மை குறைகிறது. குடும்ப உறவிலே மனைவிக்கு புருஷன் உண்மையா இல்லை, புருஷனுக்கு மனைவி உண்மையா இல்லை. தோத்திரம். இதெல்லாம் பழைய பழக்கம். இந்த உண்மை இல்லாத பழைய பழக்கத்தை இப்ப குடும்பத்துக்குள்ளேயும் வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து! உங்களுடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற விஷயங்கள் இதல்லவா. அப்ப பரிசுத்தத்தை இந்த கடைசி வருஷத்தினுடைய கடைசி வந்திருக்கீங்களே, உங்க பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களுடைய குடும்ப உறவிலே உண்மை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அசுத்த சிந்தனைகள், அசுத்த நினைவுகள். உங்களை அடிக்கடி பரிசுத்தத்தை சீர்குலைக்குதான். அசுத்த சிந்தனைகள், அசுத்த நினைவுகள். அது ஒருவேளை உங்க டிவியினால வரலாம்,
உங்க செல்போன்ல நீங்க பார்க்கிற பார்வையினால வரலாம், அல்லது உங்களுடைய அன்றாடம் நீங்கள் போக்குவரத்தாய் இருக்கிற வேலை ஸ்தலம், அல்லது உங்களுடைய ஊர் அல்லது போக்குல வரத்துல ஒரு சிலரை சத்துரு சிந்தையில கொண்டு வந்து அந்த பொண்ணை கட்டுனா எப்படி இருக்கும், அந்த பொண்ணோட உறவாடினா எப்படி இருக்கும், அப்புறம் சினிமா, இப்படி பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள் ஒரு முறை பார்த்து ஒதுக்கிட்டு வந்துட்டோம். அது பரிசுத்த கேடல்ல. பல முறை அதையே பார்த்து சிந்தனைக்குள்ள, கற்பனைக்குள்ள பாவத்தை, இச்சைகளை, தீய நினைவுகளை உருவாக்கி கொண்டு அப்படி செய்வது என்பது பரிசுத்த சீர்குலைவு. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தரிசிக்க போறதில்லை. உண்மையிலேயே கர்த்தரை நாம தரிசிக்க முடியாது. கர்த்தர் நம்ம முன்னால தோன்றவும் மாட்டார், அவர் முன்னால நம்ம போய் இருக்கவும் முடியாது. நம்மளை கண்டு அவர் விலகி போவார். அடுத்தது 7வது, கண்களின் இச்சை. கண்களின் இச்சை. இப்ப மாம்சத்துக்குள்ள வந்த இச்சையை பார்த்தோம். கண்களின் இச்சை, பார்க்க கூடாதவைகளை பார்ப்பது. இதெல்லாம் என்ன பண்ணுது? கண் வழியா பாவத்தை உள்ளே கொண்டு போகிறது. 8வது, தேவன் கேட்பவைகளை கொடாமல் இருப்பது. தேவன் கேட்பவைகளை கொடாமல் இருப்பது. மத்தேயுல பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கும் என்று சொன்னார். யோவான் ஸ்நானகனிடத்துல போய் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு இடங்கொடுன்னு கேட்கிறார். எனக்கு இடம் கொடுப்பா, நானும் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் இது ஒரு நீதி நிறைவேற்றும் வேலை, அதனால நான் முதல்ல ஞான ஸ்நானம் எடுக்கிறேன், என்ன ஞான ஸ்நானம் எனக்கு எடுக்க விடு, கொடு, இது முதல் நீதி. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்ற காரியமா இருக்குது. அதனால என்ன செய்ய? தேவன் கேட்டவைகளை கொடு. உன்னை ஞான ஸ்நானம் எடுக்க சொன்னா உன் இருதயத்தை கொடு. உன்னை அபிஷேகம் பெற சொன்னா உன் இருதயத்தை கொடு. உன்னை பாவம் செய்யாதேன்னு சொன்னா உன் இருதயத்தை கொடு. உன்னிடத்துல காணிக்கை கேட்டா கொடு. உன்னிடத்துல தசம பாகத்தை கேட்டா தசம பாகமாக வருகிற வருவாய் அனைத்திலும் எடுத்து வைத்து கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேனே, எல்லாத்துலயுமே நான் தசமமா வைக்கிற பழக்கம் உண்டு. நீங்கெல்லாம் சபையில அறிவிச்ச உடனே கிறிஸ்துமஸுக்கு எல்லாரும் அந்த சமையல் பண்றதுக்கான காரியங்களை எல்லாருமா கொடுத்தீங்க. அதுல இருந்து நான் தசமம் வைக்கல. ஆனால் அதற்கு பின்பு ஒரு காணிக்கை எனக்கு கைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த காணிக்கையிலிருந்து தசமம் பார்த்து. ஏன்? எல்லாமே செலவு தானே. இந்த நியாயமா இல்லையா? எல்லாமே செலவாச்சா இல்லையா? ஆச்சு. இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா வந்தது. அல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் உண்மையா தசம பாகத்தை கொடுத்தாதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாருன்னு எனக்கு தெரியும். உண்மையிலே எல்லாவற்றிலும் தேவன் கேட்பதை கொடுத்து விட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவருக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை தீந்துருங்கிற எண்ணம் உள்ளவன் நான். உங்க வாழ்க்கையும் அப்படித்தான். அவர் கேட்டதை கொடுக்கறது இல்லை. மகனே இதற்கு கீழ்ப்படின்னு உன்னுடைய இருதயத்துல நான் வாசம் பண்ணணும்னு கேட்டா, உன்னை ஆலயமா மாத்தணும்னு கேட்டா கொடுக்கறது இல்லை. எல்லாம் நிமிந்து உட்காரு, எல்லாம் நிமிந்து உட்காரு. நித்திஷ் இப்படி தள்ளி உட்காரு, அப்பா தெரியல எனக்கு, தள்ளி உட்காரு, இப்படி அடுத்த பாய்க்கு வந்துரு, அப்படி உட்காரு. தலையெல்லாம் மாத்தக்கூடாது, நவுத்தக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் கேட்டதை கொடாமல் இருப்பது பரிசுத்த சீர்குலைவுக்கு காரணமாயிருக்கிறது. அடுத்தது, பாவத்தை குறித்த உணர்வோ அறிவோ இல்லாமல் இருப்பது. பாவம் என்றால் என்னங்கிற உணர்வும் கிடையாது, அறிவும் கிடையாது. எப்படி நீங்க உணர்வையும் அறிவையும் உடையவர்களாய் இருந்தாதான் தேவனை தரிசிக்க முடியும்,
பாவத்தை விட்டு விலக முடியும். இப்போ ஒருத்தரை பார்த்து திருடன்னு சொல்றோம். ஆனா எந்த வீட்டுல போந்து திருடினேன், எவன் வீட்டுல போந்து திருடினேன், எந்த பணத்தை திருடினேன், எந்த நகையை திருடினேன், எந்த கொள்ளையை திருடினேன் அப்படின்னு அந்த நபர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் திருட்டுனா என்னன்னு. அல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணான், கிரவுண்டுக்கு விளையாட போனான். பசங்க எல்லாம் சேர்ந்து போனானுங்க. அதுல ஒருத்தன் ஒரு பைய பார்த்து எடுத்தான். அது பைய இப்ப கிரவுண்ட்ல கிடக்கு, யாரும் இல்லை, பைய எடுத்துட்டான். பைய எடுத்த உடனே அந்த பைக்குள்ள பார்த்தாக்கா ஒரு 20,000 ரூபாய் பணம் இருக்கு. அப்போ ஒண்ணு அந்த பையன் அது கூட்டத்துல குரூப்ல ஒருத்தன் சொன்னா, ஏய் எங்க அப்பா சொன்னாரு ஏதாவது வழியில கிடந்துச்சுன்னா அதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருன்னு. அவரு ஒரு நாள் அப்படி செஞ்சாராம், எனக்கு கதை சொன்னாரு, நடந்தது சொன்னாரு. நம்மளும் போய் ஒப்படைச்சிடலான்ட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தானுங்க. வந்து உள்ள போய் என்னப்பா எதுக்கப்பா வர்றீங்க, இந்த மாதிரி கிரவுண்டில் நாங்க விளையாட போனோம், இங்க கடந்துச்சு இந்த பைய, இது யாருக்காவது கேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். எப்படிரா நீங்க ஏன்டா வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியதானடா, ஏன்டா அப்படி எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு போலீஸ் கேட்டார். அப்போ எங்க அப்பா சொன்னாரு, சார் ஏதாவது பொருள் கிடைஞ்சுன்னா அதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைன்னு, அவங்க கொடுத்துருவாங்கன்னு. அதனாலதான் சார் நாங்க கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு வேணாம் சார் அப்படின்னு அந்த பசங்க சொன்னாங்க. கிரவுண்டில் என்ன செஞ்சிச்சு, கிடந்துச்சு. அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பசங்களுக்குள்ள தாய் தகப்பம் உருவாக்கி இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தேங்காய் கிடக்கு ஒரு இடத்துல, அந்த தேங்காய் எவனாவது பாக்குறானா? இது சுத்திகரிப்பு செய்தி தான் போல. அந்த தேங்காய் எவனா பார்ப்பானா? இப்போ விஜயம் வீட்டு கொள்ளையில ஊறப்பட்ட தேங்காய் அங்கங்கே விழுந்து கிடக்கும். ஒரு தேங்காய் இப்படி விழுந்தா இங்கேயே வாயா இருக்கும், அடுத்த வீட்டு கொள்ளைக்கு போகாது. அங்க கிடக்கு ஒரு தேங்காய், படக்குன்னு வாரி புடவுக்குள்ள சுருட்டிக்கின்னு வரலாமா? சொல்லுங்களேன். ஒருத்த விட்டு நகை தவறி வாசல்லையே கிடக்கு, நீ அந்த வழியா போற, அவன் விட்டு நகை தான் டபக்குன்னு எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்தாலும் அதுதான் என்னதுதான், திருடுதான். போற வழியில 2 கம்பு கிடக்கு, நல்ல பெரும் கம்பா தடியா கிடக்கு, அதை டபார்னு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஏதோ ரோட்ல கிடந்துச்சு, வழியில கிடந்துச்சு, எடுத்துன்னு வந்தோம். அது திருடா? சொல்லுங்க, திருடா? தெரியலீங்களே, நாங்க அப்படித்தான் செய்யறோம், அதெல்லாம் திருட்டு இல்லைன்னு தான் நினைச்சுக்கணும். அல்லேலூயா. திருட்டு தான்யா, அதான் திருட்டு. போற வழியிலே ஏதோ ஒரு பொருள், அர்த்தம் விட்டு பொருள். இவங்க அம்மா சொல்லுவாங்களாம், பாசம்மாவோட அம்மா, வழியில கண்டா ஏடு, உடையவன் கேட்டா கொடு, உடையவன் கேட்டா கொடு. அல்லேலூயா. அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒரு பொருள் அந்த அம்மா தூக்காத, தோத்துறோம். அல்லேலூயா. 2 ரூபா கடந்திருக்குது பஸ்ல, அதை எடுத்து கண்டக்டர் கொடுத்துருவோன்ட்டான் அந்த அம்மா. நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைச்சிச்சிர 2 ரூபா. அல்லேலூயா. பரிசுத்தத்தை குலைப்பது எது? பாவத்தை குறித்த அறிவும் உணர்வும் இல்லாதது, அது நம்முடைய பரிசுத்தத்தை குலைத்து விடும். ஏன்னா உலகத்தார போல இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, பரலோகத்துக்கு போகணும், அவருடைய ராஜ்யத்துல போய் சேரணும். அதுக்காக தான் இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கத்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது 10வது, புறஜாதிகளோடு அந்நியோன்யமாகவும் ஐக்கியமாகவும் இருத்தல். புறஜாதிகளோடு அந்நியோன்யமாகவும் ஐக்கியமாகவும் இருத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டுமன்னார் கோயில்னு ஒரு ஏரியா இருக்கு,
மன்னார்குடியில் காட்டு மன்னார் கோயில், கடலூர் மாவட்டத்துல அது ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பாஸ்டர் சாலமோன்னு ஒருத்தர் என்னை பட்டுக்கோட்டையிலிருந்து கன்வென்ஷனுக்கு கூட்டிட்டு வந்தார். என்னை ஒரு எழுப்புதல் ஆக்கணும் அவருடைய எண்ணம். அதனால சில கன்வென்ஷனுக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போவார். நான் அப்ப ரட்சிக்கப்பட்டு அப்பதான் ஒரு சின்ன ஒரு வாலிப பையன் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 14-15 வயசு. அப்ப கூட்டின்னு வந்தோடனே ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு பாட்டு பாடி எல்லாரையும் என்ன செய்யறாங்க, கூட்டு போறாங்க. கூட்டு போற வழியிலே கெட்ட வார்த்தையில மானாவரியா பேசுறான், கெட்ட வார்த்தையிலே பாட்டு பாடுறான். அவன் சினிமா பாட்டெல்லாம் கெட்ட வார்த்தையில பாடுறான். அப்ப பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான், அது கூட்டத்தோடு இல்லை, அவன் தனியா வரான். பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், ஏண்டா பாவி, ஞானஸ்நானம் எடுக்க போற, இப்படிலாம் செய்யலாமா, நீ ஒப்பு கொடுத்து தானே ஞானஸ்நானம் எடுக்க போறேன்னு கேட்டான். நான் பக்கத்துல தான் இருக்கேன், எனக்கு விவரம் அவ்வளவு தூரம் தெரியாது. அல்லேலூயா. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, டேய், தண்ணியில முழுகிட்ட பிறகு எல்லாமே கீழே போயிரும்டா, அதுக்கு முன்னால இருக்கிறதையெல்லாம் பேசி தீர்த்துக்கணும்டா, சந்தோஷமே எனக்கு அதுதான்டா, அதை தீர்த்து உலக சந்தோஷத்தை முடிச்சிங்கன்னா அடுத்தது ஆவிக்குரிய நல்ல பாட்டு பாடுறான் அவன். அவன் தனியா என்ன பண்றான், கெட்ட வார்த்தையில பேசுறான். சிலருக்கு கெட்ட வார்த்தையில ஜம ஜம ஜமன்னு பேசுற சந்தோஷம். வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, 4 கெட்ட வார்த்தை வரும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல வண்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுமானாக்கா தமிழையாவா இருக்கணும், இருந்தா கூட உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்னது, புறஜாதிகளோடு உள்ள அந்நியோன்யம். என்ன அந்நியோன்யம்னா, சபையில இருப்பீங்க, ஆனா உலகத்துல இருக்கும்போது வீட்டுக்கு போயிட்டோம்னா உலகம் ஆயிரும். புறஜாதிகளோடு அதிகமான நேரங்களை செலவு பண்ணுவீங்க. நேரங்களை செலவு பண்றதுன்னா, இப்ப புறஜாதிகளோடு தான் வேலை செய்யறோம், புறஜாதிகளோடு தான் போறோம் வர்றோம், பஸ்ல போனாலும் புறஜாதிகளோடு தான் போறோம், எல்லாமே புறஜாதிகளோடு தான் இருக்கிறோம். புறஜாதிகள்னா யாரு? கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவின் வழிகளுக்கு புறம்பானவர்கள், அவங்கள புறஜாதிகள். அவ்வளவுதான், ஜாதி இல்லை. அதெல்லாம் உடையார் ஜாதி, செட்டியார் ஜாதி, நாக்கியர் ஜாதின்னு புறஜாதி, அந்த மாதிரி ஜாதி இல்லை. இது கர்த்தரை அறியாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை பற்றி எந்த அறிவும் இல்லாத இருக்கிறவங்க உலகத்தார் யாரு? புறஜாதிகள். நம்ம யாரு? பரிசுத்த ஜாதி. நம்ம பரிசுத்த ஜாதி. இப்ப என்ன பண்றது, உலகத்தோடு சேர்ந்தவன உலகத்துல மாப்பிள்ள மச்சான் அவனே இவனேன்னு அப்படி இப்படி திட்டி, அப்படி அந்த கிண்டல் அடிச்சு, இந்த கிண்டல் அடிச்சு, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாமே மேற்ற முடிகிறது. சபைக்கு வந்த கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு பாட்டு பாடுறது. அல்லேலூயா. இதுதான் புறஜாதிகளுடைய ஐக்கியம். புறஜாதிகளுடைய காரியங்கள்ல என்ன செய்வது, பங்கு பெறுவது, புறஜாதிகளோடு உள்ள ஐக்கியம், அந்நியோன்யம். அல்லேலூயா. இதுவும் நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்யும், சீர்குலைக்கும். என்ன இதுல இன்னொன்னு சொல்ல போனா, உங்க தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லாரோடையும் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சார்பா அவங்களை நினைத்து, அவங்களை யோசித்து, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை அப்படியே செய்வதற்கு மனம் உருகி கண்ணீர் வரைக்கும் வந்துடும். எங்க அம்மா நினைச்ச மாதிரி நான் செய்ய முடியலையே. இது என்னது? புறஜாதிகளோடு உள்ள ஐக்கியம், அந்நியோன்யம். இதுவும் நம்முடைய பரிசுத்தத்தை சீர்குலைத்துறோம், கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாமல் பண்ணிரும். அடுத்தது 11, அந்நிய ஆராதனைகளுக்கு உடன்படுவது. அந்நிய ஆராதனைகளுக்கு உடன்படுவது அப்படின்னா, நாம தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், நாம இருக்கிற இடத்துல உலகத்தை சந்தோஷப்படுத்தும்படி கோயில் திருவிழாவுக்கு இதை வாங்கி கொடுத்துருப்பா, அதை வாங்கி கொடுத்துருப்பா, கோயில் திருவிழாவுக்கு பூஜை பொருள்லாம் வாங்கி கொடுத்துருப்பா, கோயில் திருவிழாவுக்கு ஒரு டெக்கரேஷனுக்கு அதை வாங்கி கொடுப்பா, இதை வாங்கி கொடுப்பா, இதுக்காக நாங்க எல்லாரும் காசு வசூல் பண்றோம்ப்பா, நீ உங்களை ஒன்னாளி என்ற பாகத்தை கொடுப்பான்னு இந்த கால் பாகம் என்னதுப்பான்னு கொடுக்குறது. இது அந்நிய ஆராதனைக்கு என்ன செய்வது?
உடன்படுறது. அல்லேலூயா. இதுலயும் உங்க பரிசுத்தத்தை குலைச்சி இழந்துடுறீங்க. அல்லேலூயா. தோத்துறோம். முன்னால எல்லாம் நம்ம விஜயம் பிரதர் என்ன பண்ணுவாரு, அவரு விக்கிரக ஆராதனை விட்டு விலகிட்டார். விலகி பயங்கர பாடுகளை அனுபவிக்கிறார். அந்த காலங்கள்ல ஏதாவது கர்ம அதிகாரியம் கர்மாந்தரம் அந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கு இவர் பொருளை என்ன செஞ்சிருவாரு, வாங்கி கொடுத்துட்டு ஓரமா போயிடுவார். அல்லேலூயா. இதை குறித்து அவருக்கு உணர்வை நாங்கள் கொடுத்த போது சுத்தமா அதுல இருந்து வெளியேட்டார். அப்படிதானையா? இது வரைக்கும் அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல வைராக்கியமா இருக்க. அப்ப இவர் வைராக்கியமா இருக்க பார்த்து இவங்க அப்பா இவரை என்ன செய்யறது இல்லை, தொந்தரவு பண்றது இல்லை. சரி வாங்கி கொடு, இதை பண்ணு அது பண்ணு சொல்றது இல்லை. ஏதோ புலம்பிக்கிட்டு போறாரு, இவர் பாட்டுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்போ அந்நிய வழிபாடுகளோடு உடன்படுதல் நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கும். அல்லேலூயா. கடைசியா, தேவனை அறிக்கை செய்யாத பாவம் நம்முடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கும். தேவனை அறிக்கை செய்யாத பாவம். அல்லேலூயா. அறிக்கை செய்ய வெட்கப்படுவது. அறிக்கைன்னா இப்படி இல்லை, தனியா உட்கார்ந்து நம்ம ஜபத்துல அறிக்கை பண்றோமே அந்த அறிக்கை இல்லை. எல்லாருக்கும் முன்னால இயேசுவை மெய்யான தெய்வம் என்று நாம வாழ்ந்து நிரூபிச்சு காட்டணும். இயேசுவை நாம மற்றவங்களுக்கு இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்யுது, இவைகள்லாம் நம்மளை என்ன செய்யுது, பரிசுத்தத்தை சீர்குலைத்து தேவனை தரிசிக்க விடாமல் செய்கிறது. வருஷ கடைசியில உங்களை எச்சரித்து சொல்றேன், வருஷ கடைசியில உங்களை எச்சரித்து சொல்றேன், இதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது.